ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் அபுமுனி 8. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, எங்களுடைய மேரேஜ் டே வந்து நாளைக்கு வருது. எங்களோட 20ஆவது வருஷம் மேரேஜ் டே நாளைக்கு வருது. அதை வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இங்கே வந்து நாங்கள் ஜெர்மன்லேருந்து இப்போ நாங்கள் பாரிஸ் கிளம்புறோம். அதோடைய வீடியோஸ் வந்து நாங்கள் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட நீங்களும் சேர்ந்து வந்து எங்களை வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு எங்களை வாழ்த்துங்க. ஸோ வழக்கம் போல் எப்போதும் போல் பெட்ரோல் போட்டு காஃபி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே கதை தான். எங்கே இருந்தாலும் ட்ராவல் பண்ணி தானே போகணும். ஸோ டீசல் அடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி ரேட் என்ன அப்படின்னு சொன்னால் €1.67. ஸோ இந்த காரில் தான் இப்போ போக போகிறோம். இங்கேருந்து ஜெர்மனி டு பாரிஸ். பெட்ரோல் போட்டாச்சு, பெட்ரோல் இல்லை டீசல் போட்டாச்சு. ஆனால் டீசல் போட்டப்போ தான் எனக்கு வந்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது, முக்கியமானது லைசன்ஸே எடுத்துகிட்டு வராமல், எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் கிளம்பிட்டேன். எவ்வளோ பெரிய அறிவாளினா நீங்களே யோசிச்சு பாருங்கள். வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால், போகிற ஒரு இதில் வந்துட்டு எந்தூரில் மறந்துட்டேன். எதுவுமே எடுத்துகிட்டு வரல. என்னுடைய பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரல, என்னுடைய லைசன்ஸ் எடுத்துகிட்டு வரல, பேங்க் கார்டு எடுத்துகிட்டு வரல. எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் மணின்னு ஆட்டிகிட்டு வந்த மாதிரி வந்துட்டேன். நல்ல வேளை வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போகல, வீட்டை விட்டு 1 கிலோமீட்டரோட போகல. பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் அப்படிங்கிறனால எல்லாம் உடனே போயிட்டு மறுபடியும் போயிட்டு வீட்டில் போய் எடுத்துக்கலாம். இதில் இன்னும் ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு சொன்னேன், இந்த ட்ரிப்பில் பசங்க 2 பேருமே வரலை. இது வந்துட்டு நாங்கள் ரொமான்டிக் ட்ரிப். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். என்னுடைய டிரைவிங் லைசன்ஸு, என்னுடைய பாஸ்போர்ட் எல்லாமே எடுக்கிறதுக்காக. Rahman, bring mal bitte meine Führerschein und meinen Ausweis und alles. Nein, hier nichts. Mach mal bitte auf. Hier, da. Unten diese Handy. Komplett nehmen. Komplett gib mal bitte. Dankeschön. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்கேன். எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் இங்கே இருக்குது. பேங்க் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ ஹைவேஸில் வந்துட்டு நாங்கள் இப்போ போகிற கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 750லேருந்து 800 கிலோமீட்ரு. அதனால் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிறோம். ஸோ இதுதான் இதுக்கு ஷாப்பு. ரொம்ப தூரம் போகிறனால ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு ஓப்ஸு, ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்க. ஐஸ் எடு, வேணுங்கிறத எடு. எனக்கு வாசர் போதும், எனக்கு தண்ணி போதும். இது எடு, கிரேப்ஸ் எடு. கிரேப்ஸ் வந்து இது கொட்டை இல்லாத எடு. இந்த இருக்குது கேன்லோஸ் எடு, கேன்லோஸு. ஒரு இது அப்படியே தூக்கு, அப்படியே ஒன்று இது தூக்கு, அப்படியே ஏதாவது ஒரு இது தூக்கு, ஒரு பேக்கை தூக்கு. ஓகே. அவள் இது வெள்ளரிக்காய் வாங்க. பேபி வெள்ளரிக்காய் இருக்கும்ல, அதை எடு. ஒரு இது கோக்டெயில் டொமாட்டோன்னு எடுத்துக்கோ. பேபி கரோட் இருந்தாடு, இது குர்க்குண்டு இருந்தாடு, இது வெள்ளரிக்காய் இருந்தாடு. ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கலாமா? ஆ, எது? அப்படியே எடுத்துக்கோ. ஓகே, சரி. அங்கே போய் பாரிஸோட எடுத்துக்கலாம். இது எப்படி நைஃப் இல்லாமல் எப்படி கட் பண்ணுவேன்? சரி, ஓகே, அப்படியே இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃபைன். சரி, தண்ணி வாங்கிக்கோ. சரக்கு வாங்கிக்கிறோமா? ஒயின்னு? ஆ, என்ன அடிக்கிற? இங்கே இருக்குது, ஓல்விக் இருக்குது. ஆனால் ஓல்விக் ஒன்று தான் இருக்குது. ஒரு வாட்டர் பாட்டில் வந்துட்டு 39 சென்ட்டு. ஆனால் ஃபண்டு வந்து 25 சென்ட் நாங்கள் கொடுக்கணும். இந்த இது ஒன்று ஓல்விக், இது ஒன்று எடுத்துக்கோ.
ஒன்று வந்து இது ஒரு கேஸோட ஒன்று எடுத்துக்கோ. கிளாசிக்கு மீடியமு இந்த நேச்சுரல் ஒன்று எடுத்துக்கோ. அந்த இது ஹெல்லாம் எடுத்துக்கோ. அந்த இது ஓகே ஃபைன். ஓகே ஓகே 2 போதும். அங்கே கூட போய் வாங்கிக்கலாம் தானே. ஏதாவது பிஸ்கட் எதாவது வாங்கிக்கலாமா? சிப்ஸ் வாங்கிக்க. வேணுங்கிறத எடு. என்ன வேணுமோ எடு. கார்லன்னு போகிறோம். இந்த இது எடுத்துக்கோ. இந்த பிஸ்தா எடுத்துக்கோ. ஒன்று போதும். ஒன்று போதும். சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு. என் ஒய்ஃபு பெரிய குடியாரி. எடுத்துக்கோ. இல்லாட்டி இங்கே உள்ளது வாங்கிக்கலாம்ல. ஒரு பை, துணி பை மாதிரி வாங்கிக்கோ. சரக்கு என்ன வேணும்? சரக்கு பாட்டில். ஸோ நாங்கள் எல்லோரும் வாங்கிட்டோம். அந்த பொண்ணை வந்து நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால தான் வெறும் வந்துட்டு எங்களுடைய திங்ஸை மட்டும் நான் வீடியோ எடுக்கிறேன். சுற்றி வந்துட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு, மீன்ஸ் திங்ஸ் இது எடுத்து குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்து ஹைவே எடுக்கிறோம். அடங்கொக்கா மக்கா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஸோ எத்தனை கிலோமீட்டர் காட்டுது அப்படின்னா 725 கிலோமீட்டர் காட்டுது. நான் நினச்சேன் வந்துட்டு 750 800 கிலோமீட்டர் அப்படின்னு. 725 தான் காட்டுது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பாரிஸ்க்கு வந்துட்டு நான் காரில் போகிறேன். மற்ற கண்ட்ரிக்கெலாம் நான் காரில் போயிருக்கேன். இங்கேருந்து நான் என்னுடைய சிட்டியிலேருந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய சிட்டியிலேருந்து ரோம் வரைக்கும் நான் வந்து காரில் போயிட்டு நான் ரிட்டர்ன் ஆகிருக்கேன். ஆனால் பாரிஸ்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய லைஃப்பை வந்து மாற்றினதே இந்த பாரிஸ் ட்ரிப் தான். ஒரு தடவை நான் என் ஒய்ஃப் வந்திருந்தப்போ பாரிஸ்க்கு போயிட்டு திரும்பி வரும்போது தான் டிரைவிங் லைசன்ஸே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கு ரீசன் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான். ஏன்னா என்னுடைய தொழில் ஃபுல்லாக வந்து காரை வச்சு தானே. மெர்சிடிஸ். ஓ இங்கே பாரு, கார் அப்படியே டேர்ன் ஆயிருக்கு பாரு. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துருச்சு பாரு. ஸோ நாங்கள் கிளம்புனது வந்துட்டு செம்மையான மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கேயே இப்படி மழை இருக்குது அப்படின்னா பாரிஸில் எப்படி இருக்குன்னு தெரியல. வெதர் பார்க்கணும், செக் பண்ண வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தப்ப பாரிஸ் வந்து 725 காமிச்சிச்சு. இப்போ 745 காட்டுது. ஆனால் நான் வந்து நாவிகேஷன் காட்டுறதுபடி நான் போகல. நான் எனக்கு தெரிஞ்சபடி நான் போகிறேன். வேறு சைடு நான் போகிறேன். இங்கே பாருங்கள், ஜேர்மனில் பாருங்கள் எப்படி எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பாருங்கள் எப்படி இதாக இருக்குன்னு பாருங்கள். அந்த லாரி எல்காவே மாதிரி. ஓ இங்கே பாரு எப்படி இதாகிடுச்சு பாரு. எல்காவேனா லாரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால தான் எனக்கு மாறி காமிச்சிருக்கு. மறுபடியும் எனக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்தனால பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு பாருங்கள். மூவேல பாருங்கள். ஆனால் வெதர் சரியில்லை வந்துட்டு. இது ரெய்னியாக இருக்கனால பார்த்து போகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் போகக்கூடாது. எப்போதுமே நான் ரெய்னியாக இருந்தாலும் சரி, ஸ்னோ வந்தாலும் சரி, நான் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன். அதே வந்து சன்னியாக இருந்தால் செம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம், ஈஸியாக போகலாம். ஸோ பாருங்கள், 2 சைடு ரோடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி சூப்பராக இருக்கா, ஒரே க்ரீனரியாக இருக்கா. இப்போ பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு மழை நின்றுச்சு. மழை நின்றுட்டு ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கு. நான் அங்கேருந்து என்னுடைய ஊர்லேருந்து கிளம்பும்போது உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் காமிச்சேன்?
725 கிலோமீட்டர் காமிச்சுன்னா இப்போ பாருங்கள் நாவிகேஷன் எப்படி காட்டுது அப்படின்னு 751 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் கிட்ட நான் போயிட்டேன். அப்போ வந்து நான் சொன்னது கரெக்டு தான், 800 கிலோமீட்டர் கிட்ட நான் பாரிஸ் என்னோடய சிட்டியிலேருந்து. Semi-stationary speed cam in 150 சரி மேமன் meters. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. க்ளவுடியாக இருக்குது பாரு. ஆனால் பரவாயில்ல, இந்த சைட்லாம் உனக்கு வந்துட்டு மழை கிடையாது, நல்லாயிருக்கு. போய்கிட்டே இருக்கோம். ஆனால் என்ன மழை விடுற மாதிரி இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை விட்டுருந்துச்சு, நல்ல வெதர் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வெயில் இருந்தது, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து மழை வந்து நமக்கு வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன இதை எடுக்க சொல்றியா? ஸோ இதுதான் மக்கள்லாம் வந்துட்டு நிறையா இதில் வந்து பார்த்துருப்பாங்களே, நிறையா யூடியூப்லாம் வந்து எடுக்கிறாங்க தானே. வந்துட்டு நம்ம வந்து வெறும் அவுட்டோபான் மட்டும்தான் காட்டுறோம். அவுட்டோபான் மீன்ஸ் ஹைவே. அங்கே பாரிஸ் போய்ட்டு நான் உங்களுக்கு இங்கே இந்த வாட்டி நிறையா காட்டுறோம். ஸோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்னா 575 கிலோமீட்டர் போகணும். இப்போ எங்களுடைய டைவர்ஷன் வந்துட்டு எப்படின்னா 11 கிலோமீட்டரில் வந்துட்டு அவுட்டோபான் 3 அப்படின்னா ஹைவே 3 நம்பர் 3 எடுக்கணும் நாங்கள். ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல, பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ மக்களே, இப்போ வந்துச்சு பாருங்கள் இந்த சிட்டி வந்து எப்படின்னா, இப்போ கைசர்ஸ்லாட்டன் ஒரு சிட்டியை கிராஸ் பண்ணி தான் இப்போ நான் போகிறேன். இந்த சிட்டி வந்து எனக்கு வந்துட்டு எப்படி சொன்னால், எப்படி நான் வந்துட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு கோட்டிங்கன்னு நான் சொன்னேன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து படித்தாங்க அப்படின்னு, அதே மாதிரி இந்த சிட்டி கைசர்ஸ்லாட்டனுங்கிறது வந்துட்டு எனக்கு வந்து இந்த சிட்டி ரொம்ப 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 க்ளோஸ் டு மை ஹார்ட்டு. ஏன் அப்படின்னு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக இந்த யூனிவர்சிட்டியில் தான் என் ஃப்ரெண்டு வந்து படித்தான். அவன் வந்து படிச்சுட்டு இருந்தப்போ தான் சும்மா வந்து சென்னையில் வந்துட்டு ஆர்பிஜி சிம் கார்டு வந்துட்டு விற்றுக்கிட்டு இருந்தப்போ வேலை கிடைக்காம வாடா வந்துட்டு வாடா எம்எஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டான். அப்புறம் அப்ளை பண்ணி நான் வந்து இந்த கைசர்ஸ்லாட்டனுக்கு யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்ணி, ஆனால் கைசர்ஸ்லாட்டன் அந்த யூனிவர்சிட்டி எனக்கு கிடைக்காம அது வந்துட்டு கேன்னு இருந்துட்டு எனக்கு கீழே இருந்துச்சு காசல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே கைசர்ஸ்லாட்டன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம காசலுக்கும் அப்ளை பண்ணி அதுங்க காசல் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணப்போ கைசர்ஸ்லாட்டில் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காசல் யூனிவர்சிட்டியில் எனக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணி எனக்கு யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அட்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து நான் இங்கே இந்தியாவிலேருந்து ஜெர்மனி வந்துட்டு இங்கே கைசர்ஸ்லாட்டில் வந்துட்டு ஒரு 3 நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேரோட இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டு காசல் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு என்னை வந்து விட்டுட்டு வந்தான். எனக்கு நான் இருக்க முடியல. அங்கே இந்தியாவில் வந்துட்டு எல்லாம் நம்ம வந்துட்டு எல்லாம் சேர்ந்து இருந்துட்டு இங்கே வந்துட்டு தனியாக வந்து விட்டப்போ நமக்குன்னா வந்து லாங்குவேஜ் தெரியல, கல்ச்சர் தெரியல, சாப்பாடு பிடிக்கல, மொழி ஒன்றுமே தெரியல, இங்கே ஒரு இதுவும் தெரியல. நான் பேசாமல் திருப்பி நான் வந்துடுறேன், இந்தியாவுக்கே நான் திருப்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. உண்மைதானே, அழுக எவ்வளோ அழுதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். வேண்டாம்ப்பா இந்த ஜெர்மனியே எனக்கு வேண்டாம், நான் இந்தியாவுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் அழுது நான் கேட்டேன், எனக்கு ஜெர்மனி பிடிக்கல, நான் இந்தியாவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் எனக்கு டைம் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில். சரி இன்னொரு 1 மாதம் வந்துட்டு நீ அங்கே பாரு, பிடிக்கலன்னா நீ வந்துட்டு நீ திரும்பி ரிட்டர்ன் வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த 1 மாதத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு ஜாப் எடுத்துட்டேன்னா பெரிய ஜாப்லாம் கிடையாது, தட்டுக்களை ரெஸ்டாரண்ட்டில் தட்டுக்களை வர ஜாப் தான். அதுக்கப்புறம் அந்த ஜாப் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால், மைமன் எங்கே ரிட்டர்ன் ஆகுன்னு சொல்லிட்டு எங்கே பாரு கைசர்ஸ்லாட்டில் தான் வெளில எடுக்கணும் அப்படிங்கிறேன் நினைக்கிறேன். ஓகே சரி இப்போ எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் அந்த ஜாப் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு நான் கொஞ்சம் இதாகிட்டேன், பிஸியானதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒர்க்கு, யூனிவர்சிட்டி அப்படின்னு போனதில் வந்துட்டு ஓரளவுக்கு நான் கொஞ்சம் பிஸியானவொன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே அப்படியே வந்துட்டு உட்காந்தாச்சு. இப்போ வந்துட்டு வாடா இந்தியாவுக்கு அங்கே வந்து குப்பை கொட்டு அப்படின்னா, இவ்வளோ வருஷம் இங்கே குப்பை கொட்டியாச்சு, இனிமேல் அங்கே வந்து குப்பை கொட்டுறது அப்படிங்கிறது சான்ஸே கிடையாது. ஸோ மக்கள் இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ரோடு வந்துட்டு நான் போகிற சைடு ரோடு வந்துட்டு பாருங்கள் எப்படி போகிறான் பாருங்கள். நான் போகிற ரோடு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரீயாக இருக்குது, அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை, டிராஃபிக்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரெய்னியாக தான் இருக்குது. ரெய்னி இல்லைன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான். அவன் என்னை கிராஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் பாருங்க. தலைவர் இப்போ தான் கிராஸ் ஆகிறாரு. நான் ஃபாஸ்ட்டாக போகாமல் சும்மா 140 அப்படி தான் போயிட்டுருக்கேன். 140, 150 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். சும்மா ரிலாக்ஸாக வெதரை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு, மழையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். மைமன் மழைன்னு ஒன்று தான் அவனுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. இந்த சாங் போடு, இவன் சாங்கு நீக். ஸோ மக்களே இப்போ வந்துட்டு நாங்கள் என்ன அப்படின்னா, எங்களுக்கு பாரிஸ் வந்துட்டு காமிச்சிருச்சு. பாரிஸ் வந்துட்டு போர்டு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. எத்தனை கிலோமீட்டர் பாரிஸ் போர்டு காமிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 425 கிலோமீட்டரு காட்டினது.
இப்போ நாங்கள் ஆரம்பித்தது எத்தனை மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம்? நம்ம அவுட்டர் பண்ண எடுத்தோம் 6 கிட்டேயா? ஓகே, இப்போ 3 மணி நேரம் ஆச்சு. நம்ம பாதி இது வந்துட்டோம். இன்னும் வந்துட்டு பாரிஸ் சென்டர் வந்துட்டு 432 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ தான் நான் வந்துட்டு போர்டு ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கு. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குது, மேகம் இதெல்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கா. சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பாட்டு சாங்ஸ், நம்ம தமிழ் சாங்ஸ் கேட்டுட்டு, தமிழ் சாங்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது இவங்க வேறு வந்து காப்பி ரைட்டு, அந்த ரைட்டு, இந்த ரைட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் மியூட் போட்டுட்டு உங்களுக்காக நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சும்மா அந்த மாதிரி சும்மா எப்படி இருக்குது மேகம், சான்ஸே இல்லை. பாடு யாரும் ஓடுறது இது, நம்ம அதுக்கெலாம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்து தான் வேறு வழியே இல்லை. ஆனால் இருக்கிறது கொஞ்சம் தான். பாரிஸ் என்ட்ரு ஆகிட்டு இப்போ பாரிஸ்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே ஹைவே இதெல்லாம் வந்துட்டு பாருங்கள், ஜெர்மனிக்கும் இங்கேயும் வந்துட்டு தி ஷீல்டு இது போர்டு இதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே வந்துட்டோம் நாங்கள். இன்னும் வந்துட்டு 380 கிலோமீட்டர் நாங்கள் வந்து பாரிஸ்க்கு போனோம். பாருங்கள் பாரிஸ் உள்ளே வந்து நாங்கள் நுழைஞ்சிட்டு அங்கே வந்து டோல் இருந்துச்சு. டோல் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு பாரிஸ் வரனால, ஃப்ரான்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் காரில் வரனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. எப்படி பே பண்ணுறது என்னன்னு தெரியல. வந்துட்டு இது டோல் வந்துட்டு நான் டேங்க்ஸரில் வாங்காதனால அங்கே வந்துட்டு இது இருந்துச்சு, அங்கே ஆட்டோமாட் இருந்துச்சு. ஆட்டோமாட்டில் காசு போட்டு உள்ளே வந்திருக்கோம். அது வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் ஹரிபேரில் வந்தனால. இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு இன்னும் 350 கிலோமீட்டர் இருக்குது, போய்கிட்டே இருக்கோம். ஃப்ரான்ஸு வந்து யூரோப்பியன் யூனியனால் இங்கேயும் வந்துட்டு எங்கள் ஜெர்மனியில் நாங்கள் என்ன பே பண்ணுறோமோ ஈரோ வந்துட்டு இங்கேயும் வந்து நாங்கள் ஈரோ பே பண்ணலாம். இப்போ ஜெர்மனியில் உள்ள டெலிஃபோனு இங்கேயும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட்டும் சரி, யூரோப்பியன் யூனியனில் வந்து எங்கே போனாலும் சரி ஜெர்மனியில் உள்ள சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இன்டர்நெட்டு இது கொடுப்பானுங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கரன்சி வந்து இங்கேயும் ஈரோ தான். இதுவே ப்ராக் போனீங்க அப்படின்னு சொன்னால் வேறு மணி இருக்கும். சுவிட்சர்லாண்ட்லேயும் வந்துட்டு, சுவிட்சர்லாண்ட் வந்து EU கிடையாது, அங்கேயும் வேறு மணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா 5:40க்கு வந்துட்டு 5:40 5:50க்கு வந்துட்டு என்னுடைய சிட்டிலேருந்து ஹைவேஸ் எடுத்தேன். இப்போ வந்துட்டு 11:46 ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு பிரேக்குமே எடுக்கலை. ஜஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக மட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டினியூ தான் பண்ணேன். இப்போ வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால், நார்மலாக வந்துட்டு 800 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னேன். என்னோடய சிட்டியிலேருந்து பாரிஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 800 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னேன். இப்போ இன்னும் போக வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் 140 கிலோமீட்டர் தான் இருக்குது. நெருக்கி வந்தாச்சு. இப்போ 6 மணி நேரத்தில் ரெஸ்ட்டு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ வந்துட்டு பிரேக் வருது. இப்போ 700 மீட்டரில் வந்துட்டு ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் வருது. அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஏதாவது குடிக்கலாம், இல்லாட்டி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணுறேன். ஸோ பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்துட்டு சாப்பாடு வாங்கினோம். இது எப்படின்னா நம்ம ஊரில் வந்துட்டு எப்படி உப்புமா மாதிரியாது, உப்புமா மாதிரி. இது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குஸ்குஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிக்கன் போட்டிருக்கானுங்க. ஹலாலான்னு கேட்காதீங்க, பிஸ்மில்லான்னு சொன்னால் ஹலாலாக மாறிடும். இங்கே வந்துட்டு இன்னொரு இது வாங்கினோம். இப்போ வந்துட்டு மைக்ரோவேவில் வந்துட்டு ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வந்து எப்படின்னா கரெக்டாக டைம் என்ன போகுது அப்படின்னா 11:59 ஆயிடுச்சா. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. பன்னெண்டாயிரத்துக்கு கரெக்டாக என்னோடய பிளான் படி அங்கே பெட்ரோல் ஸ்டேஷனில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்கேன். Countdown starts now. வந்துருச்சு. ஹாப்பி அனிவர்சரி. You too.
Thank you so much. வெல்கம். தேங்க்யூ. ஓப்பன் பண்ணு. Here. கொஞ்சம் கீழே இருக்குங்க. பிரேக் முடிஞ்சிட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ நேரம் ஒரு பிரேக் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ½ hour இருக்கும். ½ hourலேருந்து ஒரு 40 minutes இருக்கும். பிரேக் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு எங்களுடைய ஆனிவர்சரியை வந்துட்டு லைட்டாக சும்மா சின்னமாக வந்துட்டு அங்கே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் பாரிஸை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றோம். ஃப்ரெண்ட்ஸ், மக்களே, கடைசியாக அட்லாஸ்ட் வந்துட்டு நாங்கள் பாரிஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் என்னுடைய ரூமுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா 7.3 கிலோமீட்டர் இருக்குது. அதே வந்து ஈஃபில் டவருக்கு வந்துட்டு இன்னொரு ஹேண்டிலில் போட்டேன் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, ஈஃபில் டவருக்கு வந்து 2 இருக்குது. ஆனால் ஹோட்டலுக்கும் ஈஃபில் டவருக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு தெரியல. அங்கே போய் தான் பார்க்கணும். நான் இங்கேருந்து தான் நான் கால்குலேட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் பாரிஸ்க்கு. எத்தனை மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்? 5:40 வந்துட்டு என்னுடைய சிட்டியில் வந்துட்டு ஹைவே எடுத்தேன். ஒரு மணி நேரம் இல்லை, சாரி, ஒரு ½ hour நாங்கள் பிரேக் எடுத்திருப்போம். ½ hour பிரேக், ½ hourலேருந்து 40 minutes பிரேக் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு 1:30க்கு நாங்கள் பாரிஸ் வந்து சேர்ந்துட்டோம். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா இப்போவே வந்துட்டு 801 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இன்னும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு 810 கிலோமீட்டர் என்னுடைய ஊர்லேருந்து. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாரிஸு. வாவ் சும்மா அந்த மாதிரி இருக்குது என்ன. ஸோ மக்களே, அட்லாஸ் வந்து நாங்கள் பாரிஸ் வந்து சேர்ந்துட்டோம். அரைவ்ட் ஆகிட்டோம். எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னா 1:40க்கு வந்து சேர்ந்துட்டோம். எத்தனை கிலோமீட்டர், டோட்டல் கிலோமீட்டர் வந்துட்டு 806 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு டேங்க் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாக வந்திருக்கு. 100 கிலோமீட்டர் வந்துட்டு 5.7 தான் வந்திருக்கு. சான்ஸே இல்லை. சூப்பர். அதுவும் மெர்சிடிஸில். நார்மலாக வந்துட்டு போல்ஸ்வாகன்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறது வந்துட்டு 8 லிட்டர் அந்த மாதிரி வரும். 7.8 லிட்டர் அந்த மாதிரி வரும். இது பரவாயில்ல. 5.7 தான் வந்திருக்கு 100 கிலோமீட்டருக்கு. ஓகே, ஃபைன்.